டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வரலாறு அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம கடந்து போயிட முடியாது அவ்வளோ எளிதில். ஏன்னா வரலாறு அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் பல கேள்விகளாக குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளில் நிச்சயமாக கேட்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. இது டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளையும் வரலாறு அப்படின்ற சப்ஜெக்ட் மிகவும் முக்கியமானது. அந்த வரலாற்றை பற்றின வீடியோ தான் இந்த ஒரு லாங் வீடியோ நான் உங்களுக்காக போட இருக்கேன். வரலாறு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. அதாவது ஒவ்வொரு காலங்கள் இருந்துக்கும் இல்லையா கடந்த காலத்தில், அதாவது இந்த காலத்திலிருந்து இந்த காலத்தின் இடைவெளியில், உதாரணத்துக்கு பிசி அதுக்கப்புறம் ஏடிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் காலவரிசைப்படி ஒவ்வொரு காலங்களின் நிகழ்வுகளுடைய காலவரிசை பதிவு தான் அப்படின்றது இந்த வரலாறு அப்படின்ற கான்செப்ட். அடுத்து இந்த வரலாறு அப்படின்றத கிரேக்க மொழியிலிருந்து தான் வந்து இந்த வார்த்தையானது ஹிஸ்டோரியா அப்படின்றதுல இருந்து தான் அந்த ஹிஸ்டரி அப்படின்றது வருது. ஹிஸ்டரி அப்படின்றது இந்த ஹிஸ்டோரியா அப்படின்ற அந்த கிரேக்க மொழியிலிருந்து தான் வந்திருக்கு. அந்த ஹிஸ்டோரியாவுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாரிப்பதின் மூலம் கற்றல். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கற்றுக்க முடியும், ஒரு விஷயத்தை ஆராய்ந்து விசாரிச்சாதானே கற்றுக்க முடியும். அந்த மாதிரியான கான்செப்ட்ல இருந்தா இந்த வரலாறு ஹிஸ்டரி அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. இது மறுபடியும் சொல்றேன், ஹிஸ்டோரியா அப்படின்றதுல தான் இந்த ஹிஸ்டரி அப்படின்ற வார்த்தையானது வந்திருக்கு. அதுக்கு விசாரிப்பதின் மூலம் கற்றல் அப்படின்றது பொருள். அடுத்து வரலாற்றின் காலம். நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், பிசி பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஜென்ரலாக வரலாற்று ஆசிரியர்கள் பொது ஆண்டிற்கு முன் அப்படின்ற கான்செப்டை தான் ஒத்து போகிறாங்க. பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படின்ற கான்செப்ட் அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். வரலாற்றின் ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம எதுல இருந்து நம்ம வரலாறு வந்து கத்துக்க முடியும். ஆல்ரெடி ஒருத்தவங்க யூஸ் பண்ண விஷயம், அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கையில எந்தெந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கத்துக்க முடியும். அதுதான் இதுல சொல்றாங்க கற்கருவிகள், காலம் மற்றும் வாழ்வியல் நிகழ்வு. அதாவது அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த கற்கருவிகள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அது எந்த காலம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். மற்றும் அவங்களுடைய காலங்களை இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். வாழ்வியல் நிகழ்வு, அவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்திருக்கும், அவங்க சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல, அவங்களுடைய அந்த பகுதிகளில் அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும். அதன் மூலியமா இந்த கற்கருவிகளின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாறை ஓவியங்கள். இந்த பாறை ஓவியங்கள்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைப்பாறைகள் மற்றும் குகை சுவர்கள்ல வந்து இவங்க வந்து அந்த ஓவியங்களை வரையும் தன்மை வந்து அந்த காலத்துல இருந்த மனிதர்களுக்கு இருந்தது. அந்த ஓவியங்கள் எதுக்காக குறிப்பா வரைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்கு ஒரு படம் வந்து அப்படியே கிளம்பிடும், இன்னொரு டீம் வந்து போக முடியாது, அவங்க வந்து வீட்டில் இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடியவங்களை பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வேட்டையாட போக முடியாதவங்களும் அந்த இடத்துல எந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த காலத்து ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆதாரங்களை, வரலாற்று ஓவியங்களை, பாறை ஓவியங்களை வரைஞ்சி வச்சாங்க. அதாவது அந்த வரலாறு அப்படின்றது பாஸ்ட் ஈவென்ட் தானே. அப்போ அவங்க அது போயிட்டு வந்துட்டாங்க, போகும்போது என்ன நடந்தது, வேட்டையாடும் போது அது என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்றத அந்த பாறையிலையும் அந்த மலைப்பாறைகள் மற்றும் குகையுடைய சுவர்களில் வந்து ஓவியங்களாக வரைய ஆரம்பிச்சாங்க. அந்த ஓவியங்கள் மற்றும் சுவர்களில் வரைஞ்ச அந்த காலத்துடைய ஓவியங்கள் தான் இன்னைக்கு அந்த காலங்களை பற்றி மற்றும் அவங்களுடைய அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பற்றின நிகழ்வுகள் நமக்கு வந்து தருது. வேட்டை நாய்கள். இந்த வேட்டை நாய்கள்ன்ற கான்செப்ட் வந்து இப்பவும் இருக்கு. அந்த வேட்டை நாய்கள் அப்பத்திலிருந்து தான் வந்திருக்கு நம்ம சொல்லணும். அந்த வேட்டை நாய்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேட்டை நாய்கள் சொல்லப்படக்கூடிய அந்த நாய்களானது அந்த காலத்தின் மனிதர்களால் சிறப்பாக ட்ரெயின் செய்யப்பட்டது. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பயிற்சி கொடுத்து எப்படி வேட்டையாடணும், எந்த மாதிரியான சூழ்நிலைகளை எப்படி வந்து பயிற்சி கொடுக்கணும்ன்றது அந்த காலத்திலே அவ்வளோ தெளிவாக கொடுத்து அதை வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பழங்காலத்துடைய மனிதர்கள். அடுத்து வரலாற்றிற்கு முந்தைய காலம் வந்து எப்படி வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கருவி பயன்பாடு. அதாவது அந்த ஸ்டோன் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்கருவி பயன்பாட்டுக்கும் எழுதும் முறை ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அந்த எழுத்து வடிவிலான எழுதும் முறை கலாச்சாரமானது இந்த இரண்டிற்கும் இடையில இருக்கக்கூடிய காலம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். அதாவது கற்கருவி பயன்பாடு மற்றும் எழுதும் முறை வந்து எப்போ தொடங்கிச்சோ அந்த இரண்டு காலங்களுக்கும் இடைப்பட்ட காலம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவும் ஒரு கேள்வியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் அடையாளங்கள். தொல்லியல் அடையாளங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த தொல்லியல் அடையாளங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்தினுடைய தொல்லியல் அடையாளங்கள் நம்ம வந்து
இந்த புதை படிவங்கள், அதாவது புதை படிவங்கள் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்கவேஷன் பண்ணி நம்ம எடுப்போம் இல்லையா, நிலத்துல இருந்து ரொம்ப அடியில் தோண்டும் போது இப்போ ரீசெண்டாக நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஸோ அதை தோண்டும் போது கிடைக்கக்கூடிய அந்த புதை படிவங்களை வச்சும் பாறை ஓவியங்கள், அந்த பாறையில முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஓவியங்களை வைத்தும் கற்கருவிகள், அந்த காலத்துல பயன்படுத்தின கற்கருவிகளை வைத்தும் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய தொல்லியல் அடையாளங்களை நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் இந்த ஒரு கான்செப்ட். இந்த ஒரு வீடியோல நம்ம தொல்லியல் அடையாளங்கள் மற்றும் அந்த காலத்தில் வாழ்ந்த பழங்கால மனிதர்கள் அவங்களோட எந்த மாதிரியான வரலாறு எப்படி அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பதிவு பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் வரலாறுனா என்ன, அது எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு, அந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அடுத்த ஒரு லாங் வீடியோவில் நம்ம வரலாற்றில் முக்கியமான அங்கமான பல மன்னர்கள் இருக்காங்க, குறிப்பாக அசோகர் மற்றும் மானிடவியல், இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க இருக்கும். அதனால வரப்போற தொகுப்புல பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.